இதோ நம் பூமியின் சிறப்புகளை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம். நவீன உலகின் மாபெரும் அதிசயம் இது. விண்வெளியில் நம் உலகம் ஒரு சாதாரண மஞ்சள் விண்மீனுடன் விரைந்து கொண்டிருக்கிறது. நாம் பால்வீதி என்று அழைக்கிற அண்டத்தில் 20,000 கோடி விண்மீன்களில் ஒன்று நமது சூரியன். தனி ஒரு சராசரி விண்மீன் தான் என்றாலும் சூரியனை பூமியின் உயிர் வாழ்க்கைக்கு போதிய வெப்ப கதகதப்பும் ஒளியும் வழங்கும் அசாத்திய ஆற்றல் சுரண்டி. ஒரு சாதாரண பயணிகள் விமானத்தில் பறந்து சென்றால் கூட கனல் வீசும் அந்த சூரியனை சென்றடைய 20 வருடங்கள் ஆகும். ஆனால் இப்போது நாம் நொடிகளிலேயே அங்கு சென்று விடலாம். சூரியனின் அதிபிரமாண்ட தோற்றத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஏறத்தாழ 14 லட்சம் கிலோமீட்டர்கள் குறுக்களவு. பூமியை போல 3,30,000 மடங்கு நிறை. சூரியனின் உள் ஆழத்தில் 150 லட்சம் டிகிரி செல்சியஸ் அதீத வெண்மையில் ஹைட்ரஜன் அணுக்கள் பிணைவினால் ஹீலியம் உருவாகிறது. அதன் விளைவாக மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படுகிறது. சூரியனின் புறப்பரப்பு சூடேறி அயனியாக்கப்பட்ட வாயுக்களால் கொந்தளிக்கும் கடல். அந்த வெப்பச்சலன மேல்மட்டம் உள்ளபடியே அடுப்பில் கொதிக்கும் குழம்பை போல் குமிழிக்கு தோன்றுகிறது. இங்கும் அங்குமாக சில இடங்களில் சூரிய கரும்புள்ளிகள் என்று அழைக்கப்படுகிற இருண்ட பகுதிகளும் காணப்படுகின்றன. அந்த பகுதியில் இருந்து ஆற்றலுடன் கூடிய கிளர்வுகளாய் புற ஊதா கதிர்வீச்சுகளும் எக்ஸ் கதிர்வீச்சுகளும் அண்டவெளியில் வாரி இறைக்கப்படுகின்றன. அன்றியும் அதன் புறப்படல நிறை உமிழ்வுகள் ஆற்றல் மிகு துகள்கள் சுழல் வீச்சுகளாக சூரிய மண்டலத்தின் குறுக்கே அதிவேகத்தில் சீறி பாய்கின்றன. உண்மையில் நம் சூரியன் மிகவும் உக்கிரமான இடம்தான். 15 கோடி கிலோமீட்டர்கள் தூரத்தில் நம் பூமி சூரியனின் எழுச்சிகளிலிருந்து கண்ணுக்கு புலப்படாத புவிக்காந்த தடுப்பு போர்வையினால் பாதுகாக்கப்படுகிறது. அதன் விளைவாக பூமியின் வட தென்துருவ வானில் அழகிய சுடரொளிகள் மின்வெட்டலாய் பளிரிடுகின்றன. ரஷ்ய விண்வெளி முன்னோடியான அறிஞர் சியோல்கோஸ்கி ஒரு முறை கூறினார், பூமி என்பது நாகரிகத்தின் தொட்டில். ஆனால் எவரும் தொட்டிலேயே என்றென்றைக்கும் தங்கி இருக்க இயலாதே. இன்று நாம் மனித இன வரலாற்றிலேயே மகத்தான ஒரு யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்னம் மாபெரும் மாலுமிகள் விரிந்து பரந்த கடல்களை கடந்து பல்வேறு புதிய கண்டங்கள் பற்றிய அரிய செய்திகளை கொண்டு சேர்த்தனர். ஆனால் இன்று மிகச்சிறிய ஊர்திகள் விண்வெளியில் பறந்து இந்த பூமிக்கு அப்பாலும் ஆராய்ச்சிக்குரிய வேறு பிற உலகங்கள் பற்றிய வியத்தகு தகவல்களை அனுப்பி உள்ளன. அவற்றுள் நமக்கு மிக அருகாமையில் உள்ளது நமது சந்திரன். 3,84,000 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள சந்திரன் தான் நமது அண்டை உலகம். இது நம் பூமியின் அளவில் 1/4 அளவே உடையது. வறண்ட காற்றே இல்லாத உயிரற்ற உலகம். இந்த பூமிக்கு நேர் மேலாக ஒளிமின்னும் விண்மீன்களோடு இருள் படர்ந்த வானம் எப்பொழுதும் அமைதியாக இலங்குகிறது.
சந்திரன் பொலிவும் அழகும் கொண்டு திகழ்கிறது. நிலாத்தட்டில் குறுமிளகு சிதறல் போல சந்திர நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான குழிவுகள், 5000 மீட்டர்களுக்கும் கூடுதல் உயரங்கொண்ட சிகரங்களுடன் எம்பி எழுந்த சில நீண்ட மலைத்தொடர்கள் எழுச்சியுடன் உள்ளன. பிற இடங்களில் விரிவான சமவெளிகளெங்கும் எரிமலை குழம்பு நிலாவின் உள்ளக துளைகளிலிருந்து பீறி கிளம்பி தாழ்வான பரப்புகளில் வெள்ளமாய் ஓடி இறுகி உறைந்த நிலையில் காணப்படுகிறது. 1960 ஆண்டுகளின் இறுதி தொட்டு 1970 ஆண்டுகளின் தொடக்கம் வரையிலும் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் இங்கு பயணம் செய்து உள்ளனர். தங்கள் வருகையின் போது அவர்கள் இங்கு விட்டு சென்ற உபகரணங்கள், நிலா ஊர்திகள் மற்றும் மனித காலடிகள் எல்லாம் இனி வரும் பல நூற்றாண்டுகளுக்கு அவர்தம் நிலா பயணத்தின் சாட்சியங்களாக நிலைத்து நிற்கும். ஒருவேளை என்றேனும் ஓர் நாள் மனித இனம் திரும்பி வந்து இங்கு குடியேறி நிரந்தர அறிவியல் தளங்கள் நிறுவலாம். வேற்று உலகின் முதல் நகரங்கள் எழுப்பப்படுவதற்கும் இது வழிவகுக்கலாம். சூரியனுக்கு நெருக்கமான சிறிய புதன் கோள் நம் சந்திரனை காட்டிலும் சற்றே பெரியது. இதன் புறப்பரப்பும் முற்காலத்தில் கடுமையான தாக்குதல்களுக்கு உட்பட்டதாக தெரிகிறது. புதனின் பரப்பில் விரிந்த சமவெளிகள், குழிவுகள் காணப்படுகின்றன. பல 100 கிலோமீட்டர்கள் நீளத்தில் செங்குத்து பாறை தொடர்கள், மேரி கலோரிஸ் என்று கூறப்படும் வெப்பக்கடல் அங்கு உள்ளது. பல கோடி ஆண்டுகளின் முன்னம் ஒரு குறுங்கோள் வந்து மோதியதால் ஏற்பட்ட பள்ளம் இது. வெம்மைதான் புதனின் அடையாள சொல். இங்கு பகல் பொழுதில் புற வெப்பநிலையோ தகரம், காரியம் போன்ற உலோகங்களையும் உருக்கும் அளவுக்கு உயரும். இருந்தாலும் காற்றே இல்லாத புதனின் நீண்ட இரவு பொழுதில் பனி உறை நிலைக்கும் 170 டிகிரி செல்சியஸ் குறைந்து அதி குளிராக இருக்கும். புதன் கோளுக்கு அப்பால் ஒளிரும் வெள்ளிக்கோள் வெண்ணிற மேகங்களால் போர்த்தப்பட்டு உள்ளது. கிரேக்க, ரோமானிய தொன்மங்களில் இது ஒரு காதல் தேவதையாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் அழகான இந்த கோளின் மேகமூட்டங்கள் உண்மையில் மூச்சடைக்கும் கரியமில வாயு மற்றும் கந்தக அமில துளிகளால் ஆனவை. அதனால் பசுமை குடில் விளைவு ஏற்பட்டு வளிமண்டலத்தினுள் சூரிய வெப்பம் அதிகரித்து பகலிலும் இரவிலும் நிலநடுக்கோடு முதல் துருவங்கள் வரை இதன் புற வெப்பம் 460 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். சோவியத் நாட்டு வெனிரா விண்கலம் முதல் முறையாக வெள்ளியின் தரைப்பரப்பின் காட்சிகளை அங்கு தரையிறங்கி படம் பிடித்து அனுப்பியது. விண்கலம் வெள்ளியின் வெப்பத்திலும் அழுத்தத்திலும் சிக்கி அழிவிடுவதற்கு முன்னதாகவே அனுப்பிய படங்கள் இவை. அமெரிக்காவின் மெகலன் விண்கலமும் கொஞ்சம் பாதுகாப்பான தூரத்தில் பறந்தபடி திறன் மிக்க ரேடார் கருவிகளை பயன்படுத்தி அந்த கோளின் மேகத்திரைக்குள் ஊடுருவி உற்று நோக்கி வெள்ளியின் பரப்பின் படங்களை அனுப்பியது. வெள்ளியின் தரையில் நீண்டு திரண்ட சமவெளிகள், வினோதமான தோசை வடிவ நில அமைப்புகள், முன்பொரு காலத்தில் அகன்ற பள்ளத்தாக்குகளில் வெள்ளமாய் பாய்ந்து ஒழுகிய பாறை குழம்பினை உமிழ்ந்த ஓங்கிய எரிமலை சிகரங்கள் ஆகியன காணப்படுகின்றது. இன்றைக்கும் பெரிய எரிமலைகள் அங்கு கனலையும் கந்தக சாம்பலையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனவா? சமீபத்தில் வெள்ளியினை ஆராய்ந்த வீனஸ் எக்ஸ்பிரஸ் என்ற ஐரோப்பிய விண்கலம் இது உண்மை என்றே தெரிவிக்கிறது. வெள்ளி நம் பூமியின் மிக நெருங்கிய அண்டை கோள். ஆனாலும் இது வெவ்வேறு அண்டை உலகங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதற்கு அற்புத சான்று பகர்கின்றது. வெள்ளிக்கோள் எழிலுக்கும் அன்பிற்கும் உரிய தேவதை என்கிற புகழ் ஒருபுறம்,
இருந்தாலும் உண்மையில் இது வேத நூல்கள் விவரிக்கும் நரகத்திற்கு மிக அருகில் உள்ளதாக தோன்றுகிறதே.